அனைவருக்கும் வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் விசிகாவுக்கு திமுக கூட்டணியில் இரட்டை இலக்க தொகுதிகள் ஒதுக்கப்படுமா ஒதுக்கப்படாதா? அப்படி ஒதுக்கப்படாவிட்டால் திமுக கூட்டணியில் விசிகா தொடருமா தொடராதா? தேர்தலை புறக்கணிக்குமா தனித்து போட்டியிடுமா என்று பல கேள்விகள் எழும்பி இருக்கக்கூடிய இந்த த்ரில்லிங்கான சூழல்ல தம்பி 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 பொறுமை பொறுமை. யாருக்கு அந்த த்ரில்லிங் இருக்குது? ஆமா, என்ன 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 ஒரு பரபரப்பான சூழ்நிலை இப்ப வந்துருச்சு. எங்க இன்னொரு வாட்டி சொல்லு அப்படிங்கிறீங்களா? அதாங்க, இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கிடைக்குமா கிடைக்காதா? அதுக்கு பதில் உனக்கு தெரியாதா? அது அப்படி பில்டப்பா சொல்ற. நெக்ஸ்ட் அப்படிங்கிறீங்களா? திமுக கூட்டணியில் விசிகா தொடருமா தொடராதா? நெக்ஸ்ட் தனித்து போட்டியிடுமா தேர்தலை புறக்கணிக்குமா? ஓடி போயிரு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அப்படிங்கிறீங்களா? புரிகிறது? ஆமா, எல்லா கணக்கும் நமக்கும் புரியாம இல்லைங்க. மேட்ரு என்னன்னா, இன்னைக்கு மதியம் 3 மணி அளவில் சிறுத்தைகள் எல்லாரும் ஒன்றாக சங்கமிக்கும் ஒரு சம்பவம் நடக்க இருக்கிறது. அதாவது சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய விசிக தலைமை அலுவலகத்துல சிறுத்தைகள்லாம் ஒன்னா கூடுறாங்க. உயர்மட்ட குழு ஆலோசனை என்ன பத்தி? அதாவது இந்த 2026 தேர்தலுக்கு விசிக சார்பில் ஒரு தேர்தல் அறிக்கை ஒன்று தயார் பண்றதுக்கும், இன்னொன்னு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை தேர்ந்தெடுப்பதற்குமாக ஒரு கூட்டம் கூடுது. அதனால விசிகாவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் உயர்மட்ட குழுவெல்லாம் ஒன்னா சேர்ந்து நாங்க இன்னைக்கு பேச போறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரைட்டு, எப்படி என்னத்தை பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி. ஆமா, இவங்க வாங்க போற 6 சீட்டுக்கும் 7 சீட்டுக்கும் இவங்க எதுக்குப்பா தேர்தல் அறிக்கை வேற தனியா ரெடி பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். டென்ஷன் ஆயிடுவேன் நானு. ஏங்க, 4 சீட்டு மொத்தமா வாங்கிட்டு அதுல 3 உதயசூரியன் நின்று ஒரே ஒரு சீட்டு தனி சின்னத்துல நிக்கிற மதிமுக குருநாதர் கட்சியை அவங்க தேர்தல் அறிக்கை தயார் பண்ணும்போது 6 சீட்டு வாங்குற சிறுத்தைகள் தேர்தல் அறிக்கை தயார் பண்ணக்கூடாதா? அப்படியா அப்படின்னு ஒரு கேள்வி வருமா வராதா? அதனால அவங்களும் அதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ரைட்டு, உண்மையா எக்ஸாக்டா எதுக்காக இந்த மீட்டிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிச்சோம்னா ஒண்ணும் இல்லைங்க. நம்ம தோழர் நேத்துல இருந்து ஒரு முந்தா நேத்துல இருந்தே பிட்டுகளை மெதுவா போட்டு பார்த்தாரு. கம்மியா தான் கொடுப்பாங்க, வேற வழி இல்லை, புரிஞ்சுக்காங்க, அக்செப்ட் பண்ணிக்காங்க. நம்மளை எல்லாரும் லூசுன்னு சொல்லுவாங்க, பைத்தியம்னு சொல்லுவாங்க, இழிச்சவாயின்னு சொல்லுவாங்க, ஏமாந்துட்டோன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க, ட்ரோல் எல்லாம் பண்ணுவாங்க, கண்டுக்காதீங்க. நம்ம லாங் டேர்மா பிளான் பண்ணி போயிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டுலாம் பிட்டு போட்டு பார்த்தாரு. ஆனா அந்த பிட்டு அப்படியே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. சிறுத்தைங்க பொங்கிட்டாங்க. சோசியல் மீடியாலே ஆகட்டும், பார்த்தா கிரவுண்ட்லயே ஆகட்டும், வச்சு கிளி கிளி கிளின்னு திமுகவை கிழிச்சு தொங்க விடுறாங்க. 5 வருஷமா காப்பாத்தி வச்சிருந்த ஒட்டுமொத்த வன்மத்தையும் இந்த பேச்சுவார்த்தை நடக்கிற 5 நாள்லயாச்சும் நாங்க கொட்டிட்டு மறுபடியும் அவங்க கூட இருந்துக்கிறோம்யா அப்படின்ட்டு சிறுத்தைகள் கொட்டிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்ப மறுபடியும் கூப்பிட்டு உட்கார வச்சு, பார், யாரும் கலாட்டா பண்ணக்கூடாது, போதும், இதுக்கு மேல சத்தம் போடக்கூடாது, நாளைக்கு நான் போய் கையெழுத்து போட்டு வந்துடுறேன், இவ்வளவுதான் மேட்ரு அப்படின்னு சொல்லி சிறுத்தைகளை ஆஃப் பண்ணுவதற்காக நடக்கிற ஒரு கூட்டமா தான் நான் அதை பாக்குறேன். தேர்தல் அறிக்கை அப்படி இப்படி அப்படிங்கிறதெல்லாம் சும்மா வெளியே ஒரு கௌரவத்துக்காக சொல்லப்படுகிற காரணங்கள் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த உயர்மட்ட குழு கூடுது இல்ல, அதுல பாருங்க மண்ணெண்ணெய் கேனோட நம்ம வன்னி குட்டியும் போறாராம் அப்படின்னா நினைச்சு பாருங்க. அப்படியே உட்காந்துட்டு அப்படியே வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு குரு 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 குருன்னு எல்லா சிறுத்தைகளையும். யாராச்சும் கூட்டத்துல தலைவரே தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னா கொன்றோம். என்னத்த தன்மானம், சீட்டு தான் முக்கியம். வானூர் தொகுதி போன தடவை நின்று தோத்து போயிட்டுனா இந்த தடவையாச்சும் எம்எல்ஏ ஆகணும்னு பெரிய கனவோட இருக்கிற கம்முனு தன்மானத்தை பத்தி எவனும் வாய் தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டீல் பண்றதுக்காக அங்க நம்ம இந்த வன்னிக்குட்டியும் அங்க போயிட்டு அப்படியே உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்க போறாரு. அதனால ஒரு மாதிரியா பேசி அப்படி போய் செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பாருங்க, சிபிஎம் 6ன்னு சொல்லி 13 மணி நேரம் பேச்சுவார்த்தை அவங்களுக்குள்ளேயே நடத்தி ஆலோசனை பண்ணி 6. ஆமா, அதுக்கு முன்னாடி எவ்வளவு கேட்டீங்க? 6. 13 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு 6. அதுக்கு எதுக்கே 13 மணி நேரம் பேச்சுவார்த்தை? யோ, அப்படி பண்ணாதான் ஐயா 6 ஆச்சும் கொடுக்குறேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அப்பயும் ஐயா ஸ்டாலின் 5 வாங்கிக்கங்க, உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி டீல் பண்ணி அனுப்பிச்சிட்டாராம். இப்ப சண்முகம் மறுபடியும் இருங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் போயிருக்காரு. என்னன்னா, நம்ம கேள்விப்படுற தகவலுங்க, அதாவது இவங்க ஒரு குழு அமைச்சிருக்காங்கல்ல அறிவாலயத்துல, அவங்க கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போகும்போது அவங்க ரேகிங் பண்றாங்களாம், பயங்கரமா கலாச்சி பங்கம் பண்ணி விடுறாங்களாம் கூட்டணி கட்சிகளை, முறுக்கிக்கிட்டு கோச்சிக்கிட்டு. அதுக்கப்புறம் நேரடியாக முதல்வரை பார்த்து ஒரு தடவை பேசிடலான்னு அங்க போனா அவரு ஒரு மிக வித்தியாசமான ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாராம். வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது என்ன தெரியுமா? மூஞ்சி ரொம்ப பாவமா வச்சுக்கிறாராங்க. பாவமா வச்சுக்கிட்டு, மற்றவங்க எல்லாம் தான் இப்படி பண்றாங்க, நீங்களும் இப்படி பண்ணலாமா சண்முகம்? புரிஞ்சுக்க மாட்டீங்களா? என்னை பாருங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? அவ்வளவுதான் இல்ல, நம்ம பழகண்டலாம் அப்படிங்கிற மாதிரி பண்றாராம்.
அதை பார்த்துட்டு ஐயா இந்த பெரிய மனுஷன் என்னால இப்படி பேசுறாரு, சரி இருங்க, உடனே இப்ப நான் கையெழுத்து போட்டனாலோ ஒத்துக்கிட்டனாலோ அது ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும், நான் போய் மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரா மாதிரி ஒரு சீனை போட்டு வந்துடுறேன், 5லயே முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கிற மாதிரி தெரியுது. இதே டெக்னாலஜி தான் மத்தவங்க கிட்ட யூஸ் பண்றாரா. சண்முகம் அவர்கள்கிட்ட பேசும்போது திருமாலாம் அப்படி பண்றாரு, நீங்களாச்சும் புரிஞ்சிக்க மாட்டீங்களா அப்படிங்கிறதா. திருமா வந்தாருன்னா சண்முகம் தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, திருமா நீங்களாச்சும் புரிஞ்சிக்க மாட்டீங்களா, நம்மலாம் அப்படியே பழகணும், என்னை பார்த்தா பாவமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி டீல் பண்றாராம். சென்டிமெண்ட்டை கையில் எடுத்து ஒரு மாதிரி இந்த 7ஆம் அறிவு படத்துல அந்த வில்லன் கண்ணிலேயே ஒரு மாதிரி எல்லாரையும் கவர் பண்ற மாதிரி கவர் பண்ணிடுறாங்க நம்ம ஸ்டாலின் ஐயா. அப்படி கவர் பண்ணி தான் முடிச்சிட்டாரு. முடிஞ்சிடும். இது ஒரு பக்கம் இருக்க பாத்தீங்கன்னா, இந்த காங்கிரஸ் 28 சீட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க, பயங்கர ஹாப்பி அப்படிங்கிற மாதிரிலாம் மற்றவங்க ஒரு மாதிரி செட்டில் ஆயிடுச்சு, அவங்க எழுப்பிட்டு இருந்த அந்த போர் குரல்லாம் அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணுமே செட்டில் ஆகல, அப்படியே தகன்னு எரிஞ்சிட்டு தான் இருக்குதுன்னு ஒரு தகவல் வருகிறது. அதாவது என்ன அப்படின்னா, 28 சீட் கொடுத்தாங்கல்ல, அதுல நிகழ்த்தப்பட்ட அவமானங்களையும் அசிங்கங்களையும் அவங்க இன்னும் மறக்கலையாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் திமுக வச்சு ஞாபகம் இருக்குதா ராகுல் காந்தி கிட்ட, மாணிக்கம் தாக்கூர் மேல நடவடிக்கை எடுத்தா தான் கூட்டணி பேச்சுவார்த்தையே நம்ம பேசவே முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் கொடுத்தாங்கல்ல, நடந்துச்சா? அது நடக்கல. எல்லாம் முடிஞ்சு 28 சீட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சா? பதிலுக்கு ராகுல் மாணிக்கம் தாக்கூர் மேல நடவடிக்கை எடுக்கணுமா, இந்தா எடுத்துறேன் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு 28 எம்எல்ஏக்கள் அவங்க நிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு நிர்வாக குழு போடுவாங்கல்ல, அந்த குழுவுக்கு தலைவரா மாணிக்கம் தாக்கூரை போட்டு விட்டுருக்காரு. யாரு? ராகுல். இதுதான் திமுக கேட்ட நடவடிக்கை எடுக்க சொல்ற. யோ, அந்த டீமுக்கே லீடர் அந்த ஆளு தான். ஆமா, ப. சிதம்பரம்லாம் அந்த டீம் மெம்பர் தான். இவரு யாரு? செல்வ பெருந்தகைலாம் அந்த டீம்ல இன்னும் கடைமட்ட மெம்பர் தான், வச்சுக்க போ அப்படிங்கிற மாதிரி டீல் பண்றாரு. இப்ப வரைக்கும் நீர் அதை கவனித்தீரா? உங்களை தான் கேட்கிறேன். ராகுல் காந்தி ஒரு ட்வீட் கூட போடல. கேரளாக்கு அடிக்கடி போயிட்டு பேசிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டுலாம் வந்துட்டாரு. ஆனா இங்க ஒரு போஸ்ட் கூட இன்னும் போடல. இது வேற இன்னொன்னு சொல்றாங்க, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல கடைசி நிமிஷத்துல ப. சிதம்பரம் அவர்கள் எல்லாம் போயிட்டு சோனியா அவர்கள்கிட்ட பேசி அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க ராகுல் காந்தியை பிரஷர் பண்ணி. அதுல பயங்கரமான அப்செட் மனுஷன். அவருக்குன்னு அவங்க அம்மாவுக்கு நடுவிலேயே மனசங்கடம் வர மாதிரி ஆயிடுச்சுங்க. எத்தனை குடும்பத்துலங்க இவங்க சண்டை மூட்டி விடுவாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றீங்கன்னா, பாமகலையும் குடும்ப பிரச்சனைக்கு இவங்க, தந்தை மகன் பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம். இப்ப காங்கிரஸ்லயே கூட பாத்தீங்கன்னா சோனியா அவர்களுக்கும் ராகுலுக்கும் ஒரு மனசங்கடம் வந்ததுக்கும் இந்த திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி, யோ என்னையா எல்லா கேஸும் எங்க மேலே எழுதுறீங்க அப்படின்ற ஒரு மனநிலையில திமுக இருக்கிறது. சோ இந்த காங்கிரஸ் மேட்டரும் இன்னும் செட்டில் ஆகவில்லை, அவங்க இன்னும் வன்மத்துல தான் இருக்காங்க. இதுக்கு கூடுதலான இன்னொரு ஆதாரம் என்னன்னா, நேத்து ஒரு மருத்துவமனையில ஒரு பிரச்சனைங்க கடலூர்ல, திராவிட மாடல் ஆட்சியில் நடக்கிற பிரச்சனை, கரண்ட் சப்ளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதுக்கு எலெக்ஷன் டைம்ல இருக்கிற கூட்டணியில் இருந்து கொண்டே ஆளுங்கட்சி யாருன்னா விமர்சிப்பாங்களா சொந்த கூட்டணி தலைமைய? இவர் பாத்தீங்கன்னா மாணிக்கம் தாக்கூர் விமர்சிச்சு ஒரு ட்வீட்டை போட்டாரு. சோ இது அப்படியே தக நேத்து மறுபடியும் பத்திட்டு ஏறி ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் சரிரா, ராகுல் காந்தி பிரதமர் ஆக முடியாது, நீ வேணா பாத்துக்க அப்படின்னு சொல்லி திமுக உடன்பிறப்புகள் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் நேத்து ரொம்ப வெறப்பா கூட்டணி விட்டு வெளியே வரேன்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு இல்லையா? அறிவிச்சதோட நிக்கல. பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி ரொம்ப கேவலமான ஆட்சி, மட்டமான ஆட்சி, ரொம்ப மோசமா 5 வருஷமா வெறும் அதிகாரிகள் தான் ஐயா ஸ்டாலினை கண்ட்ரோல் பண்றாங்க, அவர் சுயமா முடிவெடுக்க தெரியாதவர், அது போக எல்லாமே பாத்தீங்கன்னா ரைட் விங் சிந்தனை கொண்ட அதிகாரிகளா இருக்காங்க, எல்லாமே நம்முடைய சமூக நீதிக்கும் மதசார்பின்மைக்கும் எதிரான அதிகாரிகளா இருக்காங்க. அவங்க சொல்றதுதான் ஐயா ஸ்டாலின் கேட்கிறாரு. எல்லா துறையிலையும் கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க, எங்கிட்ட எல்லா லிஸ்டும் இருக்குது, இந்த 5 வருஷத்துல இவங்க என்னென்ன பண்ணாங்கன்ட்டு மொத்தத்தையும் நான் ஒன்னொன்னா வெளியிட போறேன், வச்சு செய்ய போறேன், ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசிட்டாரு இல்லையா? இந்த நிலையில இதை பத்தி திமுகவுடைய சீனியர் தலைவரான துரைமுருகன் பொதுச் செயலாளர் அவர்கிட்ட போய் கேக்குறாங்க. அவரு என்ன எகத்தாளமா பதில் சொல்றாரு பாருங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் கூட்டணியில வெளியேறிட்டாரு, எப்படி பாக்குறீங்க சார்? எப்படி பாக்கு அப்படி பாப்போம். இல்ல ஒரு பல கோரிக்கைகள் எல்லாம் புறந்தள்ளப்பட்டு கோரிக்கைகள் 10 கோரிக்கைகள் கொடுத்தாரா, அந்த கோரிக்கைகள் எல்லாம் பரிசீலனை பண்ணல, அதனால வெளியே போறேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆட்சி அதிகாரிகள் ஆட்சியா இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதனால அதிகாரிகள் தான் என்ன வெளியேற்றிட்டாங்க கூட்டணியில இருந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. போகும்போது அப்படி சொல்லாம நல்ல ஆட்சி நான் போயிட்டு வரேன் சொல்லுவாங்க. கட்சி விட்டு வெளியேறான்னா ஆட்சி சரின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. இது ரொம்ப நல்ல ஆட்சி, நான் வெளியேறேன் சொல்ல மாட்டாங்க. அதனால வழக்கமா சொல்றாரு, அவ்வளவுதான். எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டா அப்படி பாக்குறேன் அப்படிங்கிறாரு, கலாய்க்கிறீங்க. அதான் ராகிங்னு சொன்னாங்கல்ல, அந்த ராகிங் இதுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அட போறவங்க பின்ன எங்களை பெருமையாவா சொல்லிட்டு போவாங்க, காரி துப்பிட்டு தான் போவாங்க, போவையா அப்படின்ட்டு போறாரு அவரு ஒரு பக்கம். சரி, இவர் இப்படி சொல்றாருன்னு பார்த்தா டிகேஎஸ் இளங்கோவன்
அவரு அப்படியா கூட்டணி விட்டு போயிட்டாரா? தெரியலையே கோச்சிக்கிட்டு இருக்கிறாருன்னு தான் கேள்விப்பட்டோம். போறேன்னே சொல்லிட்டாரா? இஸ் இட்? சரி விடுங்க, அவர் மறுபடியும் எங்க கூட்டணிக்கு தான் வந்துருவாரு, நாங்க பேசி பண்ணுவோம், அழைக்கப்படுவார், பேச்சுவார்த்தைக்கும் கூப்பிடுவோம், பேசுவோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியல, உண்மையிலேயே புரியல. என்னன்னா வெறும் எங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னு மட்டும் அவர் கோச்சிக்கிட்டு போலீங்க. 5 வருஷமும் உங்க ஆட்சி கேவலமான ஆட்சி, மட்டமான ஆட்சி, நிர்வாக திறனற்ற முதல்வர், 5 வருஷமும் நீங்க ஊழல் கொள்ளை மட்டும்தான் அடிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போறாரு. திருப்பி என்ன அவரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவோன்ட்டு? அப்ப பாடி அவ்வளவு வீக்கா இருக்குது. வேல்முருகன் அவர்களை கூட விட்டுறக்கூடாது அப்படின்னு நீங்க பயப்படுறீங்களா? ஒரு வேலை கூப்பிட்டு சமாதானம் பண்ணி உள்ள தூக்கி போட்டுக்கிட்டு, எப்பா புரியலையா? இவ்வளோ தூரம் 26 கட்சிகளை தூக்கி கூட்டணியில வச்சிருக்கிறோம் அப்படின்னாலே அதுக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு கூடவா புரியல? வெளியே தாயா 200 215 பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறோம், உள்ள ஒண்ணும் இல்லையா, டம்மியா, புரிஞ்சுக்கையா. அதனாலதான்யா ஒரு தொகுதியிலும் எக்ஸ்ட்ரா வர 10 ஓட்டு முக்கியம், 20 ஓட்டு முக்கியம்னு சொல்லி யாரு என்னன்னு தெரியாதவங்களெல்லாம் கூப்பிட்டு சீட்டு கொடுத்துருக்கிறோம். அறிவாளித்து பக்கம் ஒருத்தன் ஒண்ணுக்கு போலான்னு வந்தான், அவனே உள்ள இழுத்து போட்டு ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டு வச்சிருக்கிறோம். ஏயா நீங்களும் கோச்சிட்டு போறேன்றீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கம்மா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோட்ல அவர்கிட்டையும் கூப்பிட்டு பேசலாம்னு சொல்லி அறிவாலயம் பிளான் போட்டு கொண்டிருப்பதாக ஒரு தகவல். இதுல என்ன அப்படின்னா, என்ன முக்குனாலும் போன 2021 உதயசூரியன், அதாவது திமுக காரங்க போட்டி போட்ட தொகுதிகளை விட 14 தொகுதி குறைவாக போட்டி போட போறாங்கன்னு ஒரு செய்தி வருதுங்க. போன தடவை 14 தொகுதி எக்ஸ்ட்ரா போட்டி போட்டு 133 தான் ஜெயிச்சுச்சு திமுக, உதயசூரியன் அவங்களுடைய சின்னத்துல. இந்த தடவை 14 தொகுதி கம்மியா போட்டி போட போறாங்க. போன தடவை எடுத்துக்கிட்டோம்னா பயங்கரமான பில்டப் இருந்துச்சு, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு இருந்துச்சு, பயங்கரமான பாஜக எதிர்ப்பு தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அது போக 10 வருஷம் அதிமுக ஆட்சி, அது மேல இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி, ரெட்டத்தலைமைன்னு பிரச்சனை, ஓபிஎஸ் ஒரு பக்கம் குறைச்சல் கொடுத்துட்டு இருந்தாரு, இவ்வளோ ஃபேக்டர்கள் இருந்துச்சு. டிடிவி அவர்கள் அந்த கூட்டணியில இல்ல, அவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா இப்ப அவங்க ஒரு மாதிரி செட் ஆகி ஒற்றை தலைமைன்னு சொல்லி அப்படி பொசிஷன் பண்ணிட்டு அவங்க அப்படி நிக்கிறாங்க. டிடிவி அவர்களும் அலைன்ஸ்ல இருக்காங்க. 5 வருஷம் நீங்க தான் ஆட்சி பண்ணிருக்கீங்க, 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி உங்க மேலதான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல 14 தொகுதி கம்மியாவும் நின்று போன தடவை அப்படி முக்குன்னு முக்கிய 133 தான் அப்படின்னா, இந்த தடவை உதயசூரியனுக்கு மெஜாரிட்டி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் உதயசூரியனுக்கு இருக்கிறதுனாலதான் கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு சீட்டு குறைச்சிக்கங்க, 1 அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, பரவாயில்ல, 2 ப்ளீஸ் குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி, அதுக்காக வெளியவும் போயிடாதீங்க, அதுவும் வேண்டாம், உள்ளே இருங்க, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்லாம் கேட்டு எப்படியாச்சும் நம்ம உதயசூரியனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடுவோம், 3ஓ 4ஓ இடத்துல கொஞ்சம் தள்ளி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி திமுக கொஞ்சம் படாத அவஸ்தைகள் அதனாலதான் பட்டுட்டு இருக்குது. ஏன்னா மெஜாரிட்டி வராதுங்கிற அச்சம் அவர்களை தொற்றிக் கொண்டுள்ளது என்று நாம் கேள்விப்படுகிறோம். சரி, ஒரு மாதிரி முட்டி மோதி கையை கால பிடிச்சி கூட்டணியை உறுதி பண்ணி சீட் ஷேரிங்லாம் முடிச்சு ஒரு மாதிரி மேடையில் ஏறி கையை கோத்துக்கிட்டு அப்படி நாங்கெல்லாம் மறுபடியும் ஒன்னா சேர்ந்துடும் தெரியுமா, எங்களுக்குள்ள இருந்த சங்கடம் எல்லாம் சரியாயிருச்சு தெரியுமா, ராகுல் கூட வந்துட்டாரு தெரியுமா அப்படின்லாம் சொல்லி பில்டப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய நாட்கள்ல. ஆனா அப்படி பண்ணாலும் கூட அது தலைவர்கள் அடிப்படையில் மட்டும்தான் இருக்குமே தவிர தொண்டர்கள் அடிப்படையில் இருக்காது என்று இன்று ஒரு ஆங்கில ஊடகத்தில் கூட செய்தியாக வந்திருக்கிறது. அதாவது டிஎம்கே allies find themselves politically squeezed, பிதுக்கப்பட்டார்கள் என்று திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் உணர்கிறார்கள் அப்படின்னு சொல்லி செய்தி போட்டிருக்காங்க. அதுல எல்லாமே பேசிட்டு எப்படியும் எண்ட் ஆஃப் த டே எல்லாம் மேடையில ஒன்னா சேர்ந்து கையை கோத்துக்கிட்டு பண்ணுவாங்க பாருங்க அப்படின்ட்டு. ஆனா அப்படி பண்ணாலும் என்ன போட்டிருக்குது, as the election approaches the alliance leadership is likely to project unity and rally behind a common political narrative. அதாவது தேர்தல் நெருங்க அப்படியே இந்த தலைமையெல்லாம் ஒன்னா சேர்ந்து நாங்க ஒற்றுமையா தான் இருக்கிறோம், நமக்கு பாஜகவை வீழ்த்துவதே ஒரே நோக்கம், இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போட்டி போர் அப்படின்லாம் சொல்லி அவங்க பில்டப் கொடுத்தாலும் கூட, however the discontent at the cadre level may prove difficult to manage. இங்கதான் இருக்கிறது பஞ்சாயத்து. கேடர் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த டிஸ்கண்டென்ட், திருப்தி இன்மை, அதிருப்தி, மனதில் இருக்கக்கூடிய கோபம், ஆதங்கம், இதெல்லாமே மேனேஜ் பண்றது என்பது மிக மிக கடினமான ஒரு விஷயம் என்று இதற்கு பல சான்றுகளை சொல்லலாம், பார்த்துட்டே தான் இருக்கிறோம். சாம்பிள், ரீசெண்ட் சாம்பிள் ஒன்று காட்டணும்னா நம்ம விசிக தோழர் சிறுத்தைக்குட்டி ஒருத்தர் போட்ட சாம்பிள் நான் சொல்றேனே பாருங்க. ஒருத்தர் 2 பேர் போட்டதை காமிச்சிக்கிறேன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எங்க தலைவனை அள வச்சிட்டல, கண்ணீரோட வச்சிட்டல, அதுக்கப்புறம் நீ கொடுக்குற சீட்டு எங்க பாருங்க என்ன போட்டிருக்காங்கன்ட்டு அப்படிதான் கேட்கறாங்க. அது மட்டுமா அப்படின்னா, இல்ல எங்க குடும்பத்துல 32 ஓட்டு இருக்குது, எங்க குடும்பத்துல 50 ஓட்டு இருக்குது, எங்க தொகுதியில பானை சின்னம் இல்லைன்னா நாங்க இந்த கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டோம்யா,
நாங்க சிபிஎம் நின்னா போடுவோம், பானை நின்னா போடுவோம், மத்த யார் நின்னாலும் தோக்கடிப்போம், பாத்துக்கலாம்யா அப்படின்னு சொல்லி தொண்டர்களும் எழுதுறாங்க. சங்கத்தமிழன் இன்டைரக்டா இன்டர்வியூலயே அதான் மிரட்டுறாரு, பாத்துருவோம் நாங்க யாருன்னு காட்டிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ண வேண்டிய கடமையும் பொறுப்பும் தோழர் திருமாவளவன் அவர்களுக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கிறது. என்ன நடக்க போகிறது என்பது எல்லாவற்றையும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.